வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 14. ஸ்ரவன் என்று வித்யா அழைக்கவும் நிமிர்ந்தவன் அவளை குற்ற உணர்வோடு நோக்கினான். என்னோட அவசர புத்தியால ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேங்கிறது எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது என்றான் வேதனையோடு. சரி விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேலாவது உங்க மனைவியோட மனச புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு அவ எந்த அளவுக்கு ஒத்துழைப்பான்னு தெரியல. ஆனா உங்க வரையிலையும் ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. அவ ஒன்னும் மோசமானவல்ல. ஏதோ ஒரு சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் உங்ககிட்ட அவளை மறைக்க பாக்குறா. சோ அவளை அப்படியே ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்துங்க. நிச்சயமா எதிர்காலத்துல அவகிட்ட ஒரு நல்ல மாற்றம் வரும் என்றால் நம்பிக்கையுடன். ஆமோதிப்பாக தலையசைத்தவன், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் வித்யா. காலையில இங்க வரும்போது கூட அவளோட உயிரை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற பயம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அவளோட வாழணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா இல்ல. ஆனா நான் வற்புறுத்தி கேட்டுக்கிட்ட காரணத்துக்காக இவ்ளோ நேரம் என்னோட பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழிகளை பொறுமையா எடுத்து சொன்னவங்கள எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ரியலி யூ ஆர் கிரேட். ட்ரீட்மெண்ட் அப்போ டாக்டருங்கிற அலட்டல் இல்லாம நடந்த சம்பவத்தை நீங்க இயல்பா விசாரிக்கவும் தான் நானுமே வெளிப்படையா உங்ககிட்ட ஆலோசனை பெறணும்னு நினைச்சேன் என்றான். மெல்ல முறுபடுத்தவள், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் சாதாரண பொதுநல மருத்துவர் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில மனநல மருத்துவம் எதுவும் படிக்கல. இப்பதான் அந்த துறையில மேற்படிப்பு படிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. அப்பா பள்ளி ஆசிரியர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா ஒருத்தரோட வருமானத்துல எனக்கு படிப்பு நல்லா வரவும் ஸ்காலர்ஷிப்ல டாக்டருக்கு படிச்சுட்டேன். 3 வருஷமா டாக்டரா பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அப்பாவை ரொம்பவும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். இப்ப கொஞ்சம் வருமானம் நல்லாவே வருது. சோ ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் என்றவள் விழிகளை தாழ்த்தியபடி சிறிது மௌனமானாள். உங்ககிட்ட நான் இயல்பா பேசுறதுக்கு இன்னமும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்று நிமிர்ந்தவளின் விழிகள் லேசாக கலங்கி இருந்தது. வித்யா என்றான் ஸ்ரவன் சின்ன திகைப்புடன். சாரி என தன் கைக்குட்டையில் கண்களை லேசாக ஒற்றி எடுத்தவள், தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறவங்களை பார்த்தாலே ஒரு பக்கம் என் மனசு பதறும். அதே நேரம் அவங்க மேல தாங்க முடியாத கோபமும் வரும். ஏன்னா எனக்கு இருந்த ஒரே தம்பிய இது மாதிரி ஒரு நிலையில தான் இழந்த என்று கமரிய தொண்டையை மெலிதாக செருமி சீர் செய்யும் பொழுதே மனதை சற்று திடப்படுத்தி கொண்டாள். ஓ, ரொம்ப நல்ல பையன். படிப்புல எனக்கு அவன் சலிச்சவனே கிடையாது. எங்க 2 பேரும் நினைச்ச அம்மா அப்பாவுக்கு ஒரே பெருமையா இருக்கும். இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் படிக்கும்போது ப்ராஜெக்ட் சமயத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான்னு அவனோட ப்ரொஃபசர் ஒருத்தர் எல்லாருக்கும் முன்னாடி அவனை அவமானப்படுத்துற மாதிரி ஏதோ வார்த்தையை விட்டுட்டார். அது தாங்க முடியல அவனால. எருமை வீட்டுக்கு வந்ததும் யார்கிட்ட சொல்லாம கொள்ளாம மாடியில ரூமுக்கு போய் தொங்கிட்டான். அத நினைச்சா இப்போ கூட மனசு ஆற மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா எமோஷனலா இருந்து எங்களை விட்டுட்டு போயிட்டான். அவனோட இழப்பை எங்களால இன்னும் முழுசா ஏத்துக்கவே முடியாம ஒருத்தங்க மத்தவங்களுக்கு தெரியாம அவங்கள வருத்திக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். 1 வருடம் முடிஞ்சிச்சு. பாப்போம், காலம்தான் மருந்துங்கிறாங்க. நீங்களும் உங்க தங்கச்சியும் உரிமையா பேசிக்கிறத பாக்கும்போது அவனோட ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு என்று பெருமூச்சு விட்டாள் வித்யா. வெரி சாரி. உங்க தம்பிய பத்தி கேட்டதும் ரொம்ப வருத்தமா இருக்கு. சட்டென்று தன்னை மீட்டு கொண்டவள், அதை விடுங்க, எங்களை பத்தி கொஞ்சமே யோசிக்காத அவன் ஒரு முட்டாள் என்று நாசி விரிய தன் சகோதரனை திட்டிவிட்டு, தற்கொலை முயற்சின்னு நீங்க ஸ்ரீநிதி அட்மிட் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஆனா செக் பண்ணி பார்த்தப்போ பெருசா ஏதோ ஆபத்து இல்லைங்கிற நிம்மதியில தான் உங்ககிட்ட நடந்ததை பத்தி விசாரிச்சேன். முதல்ல அப்பாவித்தனமா பதட்டத்தோட பதில் சொன்ன உங்ககிட்ட எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா உடனே நான் நினைச்சது பொய்ங்கிற மாதிரி உங்களுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்லவும் எனக்கு ஒரு பக்கம் கோபம் வந்துருச்சு. வழக்கமான ஆண் வர்க்க சிந்தனை தான் ஒதுங்கி போனேன். நீங்களா என்னை விடாம தேடி வந்து உதவி கேட்கவும் முதல்ல தயக்கமா இருந்துச்சு. ஆனாலும் உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லைன்னு சொன்னதுமே என்னால அதை தவிர்க்க முடியல. என்னால முடிச்சதை முயற்சி செய்யலாம், இல்லைன்னா வேற மனநல ஆலோசனை பாத்துக்குங்கன்னு சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா உங்க கதையை கேட்டப்புறம் ஒண்ணுதான் புரிஞ்சுது. நீங்களே கொஞ்சம் கவனமா கவனிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட ஆலோசனை கேட்கிற அளவு கூட இது வந்திருக்காது என்று புன்னகைத்தாள். இவ வேற இன்னும் மயக்க தெளிஞ்சது எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ தெரியல என்றான் ஸ்ரவன் சற்று கலக்கத்துடன். எப்படி நடந்துகிட்டாலும் பரவாயில்ல, நீங்க உங்க வரையில உறுதியா இருங்க. நான் செஞ்ச தப்பாலதான் இவ என் மேல இவ்வளவு கோபமா இருக்கான்னு உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கிட்டு அவகிட்ட தன்மையா பழகுங்க. ஒரு கட்டத்துல மீண்டு இயல்புக்கு வந்துருவா ஸ்ரீநிதி. சரி என்றவன் சம்மதிக்கும் பொழுதே வித்யா எழுந்தாள். ஓகே, டேக் கேர். எந்த உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்று தன்னிடம் நீட்டியவளின் கரம் பற்றி குலுக்கிவிட்டு புன்னகைத்தவன்,
உண்மையிலே உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் என்றான் நெகிழ்வுடன். ஆஹா என கேலியாக ராகம் இழுத்துவிட்டு சின்ன தலையசைவுடன் அவள் வாயிற்புறம் நடக்க ஸ்ரீநிதியிடம் இருந்து மெல்லிய முனகல் வெளிப்பட்டது. வித்யா, இவளுக்கு நினைவு திரும்புது என்று அவளுடன் கூவியபடி மனைவியின் அருகில் சென்றான் ஸ்ரவன். சென்ற வேகத்தில் திரும்பி தானும் அருகில் வந்தவள் அவளின் கருத்தை பிடித்து நாடி துடிப்பை பரிசோதித்து குட் என்றாள். ஓகே தானே? பக்கா என தம்ஸ்அப் காண்பித்தவள் சற்றே புருவம் சுருக்கி, ஸ்ரவன் நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க, கதவுக்கு பின்னாடி நில்லுங்க என்றாள் வேகமாக. ஏன் என்றான் புரியாமல். சைக்காலஜிக்கலி மயக்கம் தெளிச்ச உடனே ஸ்ரீநிதியோட கோபம் முழுசும் உங்ககிட்ட தான் திரும்பும். சோ நிச்சயமா உங்களை உடனே பார்த்தா ஏதாவது ஹை டெசிபல்ல கத்துவா, இல்லன்னா டென்ஷன் ஆவா. அதனால நீங்க கதவை கொஞ்சமா திறந்து வச்சுட்டு வெளியில நில்லுங்க. நான் பேச பேச மாற போற அவளோட முகபாவனைகளை நல்லா பாருங்க. இது உங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி. அவளுடைய மனநிலையை தெரிஞ்சுக்க சுலபமா உதவும். ஆனா என்றவன் தயங்க, எனக்கு என்ன, நீங்க இங்கேயே நில்லுங்க. அவ எந்திரிச்சு மறுபடியும் கோபத்துல ஏதாவது கையில கடிச்சதை தூக்கி எறிவா. மண்டை உடச்சு அவளை டிஸ்சார்ஜ் செய்யும் அதே படுக்கையில நீங்களும் வந்து அட்மிட் ஆயிடுங்க என்று தோள்களை குலுக்கினார். என்று தன்னை போலியாக முறைப்பவனை கண்டு நகைத்த வண்ணம், கமான் குயிக் குயிக் அம்மனி அசைறாங்க என்று விரைவாக அவனை வெளியே துரத்தி விட்டாள் வித்யா. பாதி கதவை மூடிவிட்டு சற்று தள்ளி நின்று அவள் பார்வையில் விழாத வண்ணம் தான் மட்டும் பார்க்கும்படி சிறிது மறைவாக நின்று கொண்டான் ஸ்ரவன். சில நிமிடங்களில் முகத்தை பல கோணங்களில் சுருக்கிவிட்டு பின் மெதுவாக இமைகளை பிரித்தாள் ஸ்ரீநிதி. தான் இருக்கும் அறையை சுற்றி குழப்பத்துடன் விழிகளை அலைய விட்டவள் வித்யாவின் முகத்தில் அதை நிலைநிறுத்தி யோசனையாய் கேள்வி எழுப்பினாள். நீங்க? ஐ எம் டாக்டர் வித்யா என சிநேகமாய் முறுவளித்தாள் அவள். ஓ என்று விழிகளை மீட்டுக் கொண்ட அவளுக்கு மெல்ல மெல்ல நினைவுகள் மேலெழும்ப அதன் விளைவாக முகத்தில் லேசான சிவப்பு படர்ந்தது. எங்கவ இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு கடமை முடிச்சதுன்னு கிளம்பி போயிட்டானா? ஸ்ரீநிதியின் இறுக்கத்தை கவனித்தவள் ஹவு டு யூ ஃபீல் என்று கேள்வி எழுப்பினாள். ஓகே என்றாள் அவள் மறுத்த குரலில். பார்வை சுவற்றில் நிலை குத்தி இருக்க வெறித்து கொண்டிருந்தவளின் கவனத்தை மெல்ல தன் பக்கம் திருப்பினாள் வித்யா. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் தானே உங்களோட இந்த நிலைக்கு காரணம்? அவளுக்கு பதிலளிக்க விரும்பாதவள் போல அசையாமல் இருந்து அவளையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான் ஸ்ரவன். என்னம்மா, ஆமா தானே என புருவம் சுளித்தவள். அது எதுக்கு உங்களுக்கு? ட்ரீட்மெண்ட் பாத்துட்டீங்கல்ல, நீங்க போலாமே, இங்கே இருக்கிறீங்க என்றால் அவளிடம் எடுப்பாக. பாருடா என வியந்த வித்யா, நீங்க சூசைட் அட்டம் பண்ணுவீங்களா? எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாத்துங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க வேலையெல்லாம் கெடுத்து உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்வாராம். ஆனா நாங்க மட்டும் எதுவும் கேட்காம அமைதியா இருக்கணுமா? அதான் அவர் செஞ்ச தப்புக்கு அவரை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டோம் என்றால் அலட்சியமாக. என்ன என்று திடுக்கிட்டு படக்கென்று எழுந்த ஸ்ரீநிதி கையில் குத்தியிருந்த ஊசியின் உபயத்தால் உண்டான வழியில் அம்மா என வேதனையோடு முகத்தை சுளித்தாள். ஹே பாத்து பாத்து, சைலன் ஏறிட்டு இருக்கு என்று வேகமாக அவளின் அருகில் சென்ற வித்யா அவள் கரத்தை எடுத்து சரியாக வைத்து அவளை சாய்த்து அமர செய்தாள். அதற்குள் பதறி எடுத்து ஸ்ரவன் அறைக்குள் வர முயல சுருக்கென்று எழுந்த வழியால் இமைகளை இருக்க மூடி சோர்வுடன் இருந்தவளை ஒருமுறை பார்த்துவிட்டு வெளியே போகுமாறு கஞ்சாடி காட்டினாள் வித்யா. சிறிய அலுப்புடன் அவன் மீண்டும் வெளியேறவும் ஸ்ரீநிதியின் தோளை வருடியவள், இப்ப பரவாயில்லையா என்றாள். என்று விழிகளை திறந்தவள், டாக்டர் பிளீஸ், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கொஞ்சமே யோசிக்காம அவரு பேசின ஒன்ன முட்டாள்தனமா அப்படி நடந்துகிட்டேன். அவரை விட்டுட்டு சொல்லுங்க என்றாள் தவிப்புடன். என்ன, நான் விட்டுட்டு சொல்லணுமா? நான் டாக்டர்மா, என் வேலை ட்ரீட்மெண்ட் பண்றது மட்டும்தான் என்றாள் குத்தலாக. ஐ எம் சாரி என்று சட்டென்று கீழே இறங்கி வந்தவள், சரி எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க, நானே போய்க்கிறேன் என்றாள் உடனே வேகமாக. ரொம்ப பதறாதமா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபார்முலா ஒரு படிவத்துல மட்டும் எழுதி வாங்கிட்டு உனக்கு ஒன்னும் இல்லைங்கிறனால விட்டுட்டோம். அவர் அநேகமா மெடிக்கல்ஸ் வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றாள் வித்யா ஏதும் அறியாதவளாக. ஓ, அவர் இங்கேதான் இருக்காரா? ஆபீஸ் போலையா என்றாள் ஸ்ரீநிதி லேசான வியப்புடன். அதை பார்த்ததும் ஸ்ரவனின் மனம் துணுக்குற்றது. தான் அவளை தனியாக அம்போ என்று மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு கிளம்பி விட்டதாக எண்ணிவிட்டால் போலிருக்கிறது. அது எப்படி போவார்? என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைனாலும் அப்படியே ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல்ல தவிக்க விட்டு போயிட முடியுமா என்ன? பதிலேதும் கூறாமல் மௌனம் காத்தவள் சட்டென்று திரும்பி, அப்படியே அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா நீங்க போய் சொன்னீங்க என்றாள் சின்ன முறைப்புடன். உங்க மனச கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான். என்ன, காலையில அட்மிட் பண்ணும்போதே உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்ததுனாலதான் நீ இப்படி செஞ்சுட்டேன்னு உன் ஹஸ்பண்ட் பதறினாரு. சோ சண்டை போட்டாலும் உன் மேல அவருக்கு அன்பும் அக்கறையும் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சரி, நீ என்ன மனநிலையில இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கதான் இப்படி ஒரு பொய்ய சொன்ன. பரவாயில்ல,
நீயும் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னவோ பதறித்தான் துடிக்கிற என்றால் சுவாதீனமாக. அவளை ஒரு மாதிரி பார்த்தவள், நீங்க சைக்காட்ரிஸ்டா என்று வினவினாள். இல்ல, ஜெனரல் மெடிசன் தான். இனிமேல சைக்காலஜி படிக்க போறேன். அதனால கிடைக்கிற பேஷண்டோட மனநிலைகளை முடிஞ்ச அளவு பாடமா கத்திட்டு இருக்கேன் என்று அழகாக முறுவளித்தாள் வித்யா. ரொம்ப நல்ல பழக்கம் என்று கடுப்புடன் மொழிபவளை கண்டு உள்ளுக்குள் சிரித்தாலும், தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். இனிமேலாவது எந்த ஒரு முடிவையும் எமோஷனலா எடுக்காதீங்க. நர்ஸ் உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்து சொல்வாங்க. டேக் கேர், பாய் என பளிச்சென்று புன்னகையுடன் வெளியேறும் பெண்ணை வினோதமாக பார்த்தாள் ஸ்ரீநிதி. இவன் நிஜமாவே டாக்டர் தானா? கதவை சாற்றிவிட்டு உற்சாகமாக ஸ்ரவனின் கரம் பற்றி குலுக்கிய வித்யா, இனி நீங்க தைரியமா மேடத்தை பார்க்கலாம். உங்க மேல இருந்த கோபம் மாறி இப்ப கவலையும் குழப்பம் மட்டும்தான் அவளுக்கு இருக்கு. அத நல்ல முறையில பயன்படுத்தி உங்க பக்கம் இழுக்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட் என வாழ்த்தி விட்டு விடை பெற்று சென்றாள். அவள் சென்ற பிறகு அசையாது நின்றிருந்தவன் ஸ்ரீநிதியின் மனநிலை, தன் நலனை குறித்து அவளுக்கு ஏற்பட்ட பதற்றம், தவிப்பு என அனைத்தையும் தனக்குள் வேகமாக ஆலோசித்து மெல்லிய பெருமூச்சுடன் ஒரு முடிவிற்கு வந்தான். வித்யா வெளியேறியவுடன் எதையும் யோசிக்க பிடிக்காமல் சிலையாக அமர்ந்திருந்த ஸ்ரீநிதி கதவு திறக்கும் ஒளியில் விழிகளை திருப்பினாள். ஸ்ரவன் உள்ளே வரவும் அவளின் இதயத்தில் லேசான பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவளையும் அறியாமல் பார்வை தன்னால் தழைந்தது. கண் விழித்த சுய உணர்வு வந்ததும் அவன் மீது கொண்ட ஆத்திரத்தில் பொறுமை கொண்டிருந்தவள் வித்யாவின் வார்த்தை ஜாலங்களால் பதறி குழம்பு என இப்பொழுது எந்த மனநிலையில் இருக்கிறாள் என்பதை அவளாலே கணிக்க முடியவில்லை. இந்நிலையில் அவன் அறைக்குள் வரவும் அழையா விருந்தாளியாக ஸ்ரவனின் பேச்சால் உண்டான கண்மண் தெரியாத ஆங்காரத்தில் அவன் மீது தான் பாத்திரத்தை தூக்கி எறிந்தது வேறு நினைவு வர கணவன் இன்னும் என்னென்ன பேசுவானோ என்று லேசாக அச்சம் பீடித்துக் கொண்டது மனைவிக்கு. முகத்தில் பல்வேறு பாவனைகள் தாண்டவமாட உணர்வு குவியலாய் அமர்ந்திருந்தவளை ஆழ்ந்து நோக்கியபடி சலனம் இல்லாத முகத்துடன் அவன் அருகில் வர இவளுக்குள்ளும் குளிர் எடுத்து விரல்கள் சில்லிட்டது. கட்டிலை நெருங்கிவிட்ட அவனின் நெடிய கால்களை பார்த்தவள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். ஸ்ரீநிதிக்கு இடதுபுறமாக வந்து நின்றிருந்தவன் குனிந்து அவளின் கைக்கட்டை பார்த்தான். தன் மடியில் அடிப்பட்ட கருத்தை தாங்கியபடி தலை குனிந்து அமர்ந்திருந்தவளைக் கண்டு மேலும் கனிவு பிறக்க எவ்வித தயக்கமும் இன்றி அவள் தலையை தன் வயிற்றோடு அழுத்தி வாஞ்சையுடன் அணைத்துக் கொண்டான் ஸ்ரவன். பெண்ணின் இதயம் தன் துடிப்பை சுத்தமாக நிறுத்திவிட அதிர்ச்சியில் அவளின் இமைகள் பெரிதாக விரிந்து விழிகள் கதவை விரித்தது. செவ்வையில் கன்னத்தில் என்று அழுந்திய அவன் தேகத்தின் கதகதப்பான இளஞ்சூடும் நாசையில் நுழையும் அவன் மீதான பிரத்யேகமான நறுமணமும் என்று கலவையான உணர்வுகளோடு கணவனின் எதிர்பாராத திடீர் அணைப்பில் உள்ளும் புறமும் தடுமாறி சிக்குண்டு சிலிர்த்து கிடந்தாள் ஸ்ரீநிதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.